ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ரீன் கறி பண்ண போகிறோம். இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். முக்கியமாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. சிறுகீரையை 2 கத்தை நல்லா பிரித்து வச்சுருக்கேன். பிரித்து நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ இதை 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அலசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு யானை வாங்கி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்கில். இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்த கீரையை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, 10-12 பூண்டு, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு தோல் சீவி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். கீரை கூடயே இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஒரே ஒரு முறை கீரை செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கரெக்டாக ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கேஸ் ஸ்டவ்வில் ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு கரெக்டாக 3-4 விசில் விட்டு எடுத்துடலாம். ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு தண்ணியை ஸ்ட்ரைன் பண்ணிடலாம். தண்ணியை இழுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். இதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருந்த தண்ணி. அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை சேர்த்து நல்லா குழன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறப்பயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கீரைக்கு இப்போ தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சமாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சமாக வடமும், உங்கள்கிட்ட வடமும் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கீரை மேலே சேர்த்துடலாம். ரொம்பவே சுவையான டிஃப்ரெண்ட்டான கீரை ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.